குண்டப்பனுக்கு வாக்களியுங்கள். இந்த வாட்டி இவன் ஜெயிக்கிறது கஷ்டம்டா. ஆப்போசிட்ல இருக்கிறவன் தான்டா கண்டிப்பா ஜெயிப்பான். கண் அடையாளத்துக்கு உங்கள் ஓட்டு நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு. மறந்துடாதீங்க. ஏதோ ஒரு கிரகம் உங்களை பர்சனலா கோபமா பாக்குதுன்னு சந்தேகமா இருக்கு. என் மேல அட்டாக். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது. உட்காருங்கய்யா, உட்காருங்க. தொடர்ந்து சொல்லி. அந்த கிரகங்க கோச்சிக்கிட்டு இருக்கு. அந்த கடவுள் கூட உங்க மேல கோபமா இருக்காரு. நான் அப்படி என்னையா அந்த கடவுளுக்கு துரோகம் பண்ண? ஒரு நிமிஷம் இருங்க. நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டி இருக்கேன். நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ரெக்கமெண்டேஷனும் பண்ணிருக்கேன். அதுக்கு சொல்யூஷனா ஒரு சக்தியை அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்றேன் கேளுங்க. சாமி, எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இந்த சக்தி கொடுக்கறதுக்கு பவுடரு, மாத்திரை, தகுடு எதுவா இருந்தாலும் சீக்கிரம் கொடு சாமி. உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், சீக்கிரம் கொடு சாமி. இருங்க, பொறுத்திருந்து பாப்போம். என்னத்த? அந்த சக்தியை தான். யாருக்காக காத்திருக்கீங்க? காத்துக்கிட்டே சொல்லிட்டு போ சாமி. அது உங்களை தேடி வரும். யாரா இவனுங்க? கால பத்திர தஸ்மாருக்கு உஸ்மாருன்னுறான். யாரா இவங்கெல்லாம்? அவன் பெரிய ஆள்னா சேத்பட்ல தான் இருப்பான். அப்படியா சொல்ற? பாரா, முஸ்லிம் சாமிக்கும் இந்து சாமிக்கும் எப்படி லிங்க் பண்ணிருக்கிறான் பாரா. நீங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வாங்கடா. ஆஹா, என்ன மாதிரி ஆளுங்கய்யா. என்ன உட்கார வச்சுட்டு இவனுங்க நிம்மதியா ஜெயிச்சுட்டு போயிடலான்னு பாக்குறானுங்க. ஏய், திருட்டு பையன் எங்கன்னு கேட்டா என் இடுப்புல இருக்கேன். நானா பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம வந்துட்டு போன சாமியாரு என்னை ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரியாரு திருட்டு சாமியாரு. அண்ணே, அண்ணே, யாரோ வந்திருக்காங்கண்ணே. ஏதோ இம்பார்ட்டண்டா. இம்பார்ட்டன்ட்னு நீ சொல்லக்கூடாதுடா, அத நான் சொல்லணும். சாரி அண்ணா. ஏய், என்னால இப்போ ஒன்றும் முடியலடா. போயிட்டு வாங்கடா, போங்கடா. உங்ககிட்ட நான் பர்சனலாக பேசணும்ண்ணே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி சொல்லுப்பா. அண்ணா, பர்சனல் அரசியல் விஷயம். 7ஆம் கிளாஸ் காப்பி அடிச்சு ஃபெயில் ஆன எனக்கே தெரியுது பர்சனல்னா என்னன்னு. உங்களுக்கு தெரியலையா? காப்பாதீங்களா? ஓடுங்கடா, ஓடு. சொல்லுப்பா. அண்ணா, இந்த வாட்டி எலெக்ஷன்லேயே நீங்கள் ஜெயிக்கிறது டவுட். என்னடா இவனும் வந்து சொல்றான் ஜெயிக்க மாட்டேன்னு. எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு சொல்றாங்களா? சந்தேகமே இல்லையா? கன்ஃபார்மா எவனோ ஒருத்தன் பாரின்ல இருந்து வந்திருக்கானா. வந்தவன் குட்டிங்களோட சாலியா இருந்துட்டு போறதை விட்டுவிட்டு தேவையில்லாம இருக்கிறவனுக்கெல்லாம் பொட்டி பொட்டியா காசை கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஐயா. அவன் எந்த விதத்துல எப்படி வந்து அடிப்பான்னே தெரியல. என் கதை கந்தல் தான். ஒரு நிமிஷம். இந்த வாட்டி எலெக்ஷன்ல நான் உங்களை ஜெயிக்க வச்சா? கண்டிப்பாவா? கன்ஃபார்ம். இந்த வாட்டி எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கிறீங்க உறுதி. அதுக்கு நான் கேரண்டி. நல்ல ஐடியா. ஹலோ டிவி 27. 6.5 கோடி ஜனங்க உன் சேனலை அட் அ டைம் பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு? சூப்பரா இருக்கும் சார். என்ன சார் நியூஸ்? கன் குண்டப்ப பத்தி. இது அட்வான்ஸா? ஆமாம் சார். இந்த வாட்டி உங்க கிரிமினல் புத்தியை நிறுத்திக்கங்க. அதே மாதிரி பணத்தையும் நீங்க தொடக்கூடாது. என்ன மாதிரி பணக்காரரா இவரு? நல்லா இருக்கணும்டா இவரு. என்ன
விட்டுருங்க சார். யாரா நீ? சார், சார். எங்க இருந்து வந்த? என்ன சார் ஆச்சு? எனக்கே குடுக்குறியா நீ? சார், 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 சார். மண்டைய உடைச்சிருவேன்டா. யாரா நான்? சார், ஏன் சார் நான் யாரு? கேக்குறீங்க? மக்களுக்கு தலைமை இல்லடா, மக்களோட தொண்டை. எங்கிட்ட மூறாவாய. நான் வாழ்றது எனக்காக இல்லடா, என் ஜனங்களுக்காக, என் ஜாதி சனத்துக்காகடா. அப்படி இருக்கும்போது எனக்கே லஞ்சம் கொடுக்குற நீ? என்ன தைரியம் உனக்கு? ராஸ்கல். ஏய், மானஸ்தண்டா. எனக்கு மானம்தான்டா முக்கியம். பணம் பதவி எதுவும் எனக்கு பெருசு இல்லடா. சார் நீங்க என்ன சொல்றீங்க? மறுக்கா சொல்றேன். மானஸ்தண்டா. எனக்கு மானம்தான்டா முக்கியம். பணம் பதவி எதுவும் எனக்கு பெருசு இல்லடா. இது விசேஷமான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம். நம்ம குண்டப்பாவை வரவேற்கிறோம். என் பேர் ஷில்பா. இன்னைக்கு நம்ம நாடே பயந்து போற அளவுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டை உங்க முன்னாடி நாங்க அறிவிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்ப வந்த செய்திப்படி கன் குண்டப்பாவுக்கு லஞ்சம் கொடுக்க வந்தவரை ஓட விரட்டி அடிச்சு லஞ்சம் வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம அவரை போலீஸ்ல ஹேண்டில் பண்ணி இவர் மக்களோட நாயகன்னு நிரூபிச்சிருக்காரு. இவரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்னு மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சிட்டாரு. அதனால இவர் தான் ஜெயிப்பாரு. இவனுக்கு மன்னிக்கணும். இவருக்கு நான் ஏதாவது செய்யணும்டா. அந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த வீட்டை நீ எடுத்துக்கிற. பிடிக்கலையா? அந்த ஃபிளாட் வேணாம். ஏதோ ஒரு கார் இருக்க, அந்த வளையமா போட்டு ஒரு கார் இருக்குமே, ஆடி வாங்கிறியா? ஆடிக்காரு வேணாமா? ஐயோ, ஏய், கதை முடுறா. இதா துப்பாக்கி போய் ஸ்பெஷல் ஷோ டிங்கு இடுப்பு டான்ஸ் போய் பார்த்து நீங்க என்னப்பா நீ ஏதாவது வாங்கிக்கிறணும். இல்லைன்னா நான் இங்க இருந்து குதிக்க போறேன். அப்ப நீ ஏதாவது வாங்கிக்கிறணும் சொல்லிட்டேன். சூட்கேஸ். கன் குண்டப்ப என்னோட சப்போர்ட்டால ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ஆனா அவர் என்னென்ன உதவி பண்ணாருன்னு அவருக்கே தெரியாது. ஒரு செகண்டுக்கு கடவுள் மாதிரி தெரிஞ்சார். அட என்னப்பா டிப்ஸ் வாங்குற மாதிரி கையில எடுத்துக்கிட்டு மொத்தமா கொடுத்துருக்க, எடுத்துக்க. இந்த பணம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா. இந்த நேரத்தில் உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், என்ன பேச்சு பேசுற? யாருக்கியா உதவி செய்யறது? சரியான ஆளா இருக்கியா நீ செஞ்சிருக்கிற உதவி இருக்க, அது நீ காத்தால வெளியே போனேன்னு வையி, அதை முன்னாடி பின்னாடி கழுவி விட்டா கூட அது இந்த ஜென்மத்தில் தீராதுப்பா. இங்கே வரு, எல்லாத்தையும் எடுத்துக்க, கிளம்பு. அனுபவி. அண்ணா வேண்டாம், இது போதுண்ணா எனக்கு. தம்பி எதுலப்பா வந்த? பஸ்லண்ணா. பஸ்லையா? பாரா இவனை கொண்டாடா 5 லிட்டர் கிருஷ்ணா இல்ல ஊத்தி கொளுத்துறா. என்ன இதுக்காடா எலெக்ஷன்ல ஜெயிச்சேன் நான் ஜெயிக்கிறதுக்கு காரணமே நீ தானடா. என்னத்தடா சொல்லுவேன் நானு? டேய் தம்பி, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? ஏன்டா இல்ல இப்படி அவமானப்படுத்துற? அடே நான் கவுன்சிலர்ரா, இந்த ஏரியா கவுன்சிலர். வார்டு மெம்பர் ரேஞ்சுக்கு அவமானப்படுத்துறியடா. தயவு செஞ்சு அம்மானத்தை வாங்கிறாதப்பா. டேய் வெத்து பசங்களா, புட்டா வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குவீங்களா? பாடுற பஸ்ல வந்திருக்கான். இரு வர. அகிலா, ராத்திரி படுக்கையில படுக்கா ஒருக்கா, காலையில எந்திரிக்கா ஒருக்கா எனக்கு போன் பண்ணிருப்பா. இல்லன்னா எங்க அம்மா மேல சத்தியமா நான் செத்து போய் வேண்டாம் ராஜா. இதையாவது நீ செய்வல்ல? உட்கார் தலை பாத்து டாடா. ஏய் பாத்து கொண்டு போ. என்ன லேசா அடிச்சு மவனை இடுப்ப ஒடிச்சிருவேன். போ. இரு. வெத்து பசங்களா காசு வாங்குனீங்களா? அடிங்கடா டேய், அடிங்கடா. என் மனசுக்கு பிடிச்ச லாவண்யாக்கு நான் இஷ்டப்பட்டதை வாங்கி கொடுத்து அவ முகத்துல சந்தோஷத்தை பார்க்குற டைம் வந்துருச்சு. அண்ணா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க.
ஹலோ, எங்க இருக்க? அகில், நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால் பண்றேன். ஓகே. லவ், யார் கூட இருக்க? ஒரு ப்ரொடியூசர் கூட மீட்டிங்ல இருக்கேன் அகில். அகில், உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். அதை உன்கிட்ட நேரடியாக சொல்ல தைரியம் எனக்கு இல்லை. அதனால இந்த டைரியில் என்னோட ஃபீலிங்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன். அது என்னன்னா, நானும் சாகித்யம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஎஸ்ல இருந்து வந்ததும் அவளை பார்க்கறதுக்காக ஒரு தடவை வீட்டுக்கு போயிருந்தேன். யாரோடவோ க்ளோஸா மூவ் ஆயிருக்கான்னு சொன்ன, அவன் டைவர்ட் ஆயிருக்கான்னு அர்த்தமா? இல்ல லவ், உனக்கு தெரியாது, அவ அகிலே கிடையாது. he completely diverted. உனக்கு அவ்வளவு டவுட் இருந்தா உன் கல்யாணத்துக்கு ஒரு சின்ன பாஸ் வேணும். அவ இருந்த நிலைமையை பார்த்து நான் கொடுத்த அட்வைஸ், அவ எடுத்த டிசிஷன், இது மூலமா நான் உன் லைஃபுக்கு வந்தேன். நீ யாருன்னு நான் ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே நீ என் மனசுல நுழைஞ்சிட்ட. என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் உன் முன்னாடி நின்று என் லவ் நான் சொல்லுவேன். ஐ லவ் யூ அகில். ஐ எம் சாரி சாகிதி.